கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுதும் பிரசங்கி 3 அதிகாரத்தின் 17வது வசனத்தை நாம் எல்லோருமாய் இணைந்து வாசிப்போம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது என்று பிரசங்கி 3வது அதிகாரத்தின் 17வது வசனம் நமக்கு அறிவை உணர்த்துகிறது. எண்ணங்களை தொடர்ந்து செய்கைகள், செய்கைகளை தொடர்ந்து சரீரத்தின் கரைகள், பாவமான வாழ்வு. சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்தீர்க்கிறவர். நாம் எல்லோரும் சன்மார்க்கர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சன்மார்க்கர் என்ற போர்வையிலே துன்மார்க்கரும் உண்டு என்பதை ஒருவரும் மறுக்க முடியாது. எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயந்தீர்க்கிற தேவன் நம்முடைய தேவன். எண்ணங்கள் அடிப்படையிலே பரிசுத்த எண்ணங்களாய் காணப்பட வேண்டும். எண்ணத்திலே பரிசுத்தம் இருந்தால் செய்கையிலே பரிசுத்தம் வெளிப்படும். பரிசுத்தமான செய்கைகளின் நிமித்தமாய் சரீரம் பரிசுத்தமடையும், முழு வாழ்வும் பரிசுத்தமடையும். பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்படுவோம். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயந்தீர்க்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனிதனானவன் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய செய்கையையும் சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. ஏசாயா 5வது அதிகாரம் 21வது வசனம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. என்னுடைய எண்ணத்திலே நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? என் பார்வையிலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? என் பார்வைக்கு நான் ஞானியாக, என் எண்ணத்துக்கு நான் புத்திமானாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று ஏசாயா 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே என் எண்ணம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்று என்னை நானே நிதானித்து பார்க்க ஆயத்தப்படுவேனாக. தங்கள் பார்வைக்கு ஞானிகள், தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்கள். யோபு 37வது அதிகாரத்தின் 24வது வசனத்தின் மைய பகுதி, தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயந்திருக்கிற கர்த்தர் தங்கள் எண்ணத்தில் தாங்கள் ஞானிகள் என்று நினைக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். யோபு 37வது அதிகாரத்தின் 23வது வசனம். உங்கள் எண்ணத்திலே நீங்கள் ஞானிகளைப் போல காணப்பட்டால், உங்களுடைய எண்ணத்திலே நான் புத்திமான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், மகா நீதிபரருக்கு முன்பாக உங்கள் செய்கைகள் ஞானமாய் இருக்க வேணும். அது புத்திசாலித்தனமாய் காணப்பட வேணும். மாறாக மனம் போல வாழ்ந்து கொண்டு என் செய்கைகளை என் விருப்பத்தின்படியாய் செய்து கொண்டு நான் எண்ணத்திலே செய்கையிலே சுத்தமானவன் என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டிருந்தால், யோபு 37வது அதிகாரத்தின் 24வது வசனத்திலே பார்க்கிறோம், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் கர்த்தர் மதிக்க மாட்டார் என்று. எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், கற்பனைகள், எண்ணங்களின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எண்ணங்களின் பெருக்கத்தினால் உண்டான சிந்தனையிலே மனித நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. கற்பனையின் வடிவத்திலே புதிய புதிய ஆக்கங்கள் உருவாகிறது. எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள் புறம்பான உலகத்திலே நமக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கூடிய ஆக்கமான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் எண்ணங்கள், எண்ணங்களின் தொகுப்பான சிந்தனைகள், சிந்தனையின் வழியாக வந்த ஆக்கங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள். எண்ணங்களை குறித்து பார்க்கையிலே நல்லதை நல்லதாக எண்ணுகிறவர்கள், நல்லதை கெட்டதாக எண்ணுகிறவர்கள், கெட்டதை நல்லதாக எண்ணுகிறவர்கள், கெட்டதை கெட்டதாக எண்ணுகிறவர்கள். எண்ணங்களின் பரிமாணங்கள் யாராக இருந்தாலும் இந்த 4 கோட்பாடுகளுக்குள் அடங்கித்தான் ஆக வேண்டும். நல்லதை நல்லதாக எண்ணுகிறவர்கள் யார்? நல்லதை கெட்டதாக எண்ணுகிறவர்கள் யார்? கெட்டதை நல்லதாக எண்ணுகிறவர்கள் யார்?
கெட்டதை கெட்டதாக எண்ணுகிறவர்கள் யார்? நான் நல்ல முறையிலே படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல நிலையை அடைவேன் என்பது நல்லதை நல்ல முறையில் எண்ணுவதாகும். நான் படித்து என்ன செய்ய போகிறேன் என்று நினைப்பது நல்லதை கெட்டதாக நினைப்பதாகும். கெட்டதை நல்லதாக நினைப்பது எது? நான் எப்படியாகிலும் விட்டடித்தாகிலும் பார்த்து எழுதியாகிலும் கள்ளக்காப்பு அடித்தாகிலும் தேர்ச்சி அடைவேன் என்று நினைப்பது. தேர்ச்சி அடையாமல் நான் தோற்று போனால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று எண்ணுவது கெட்டதை கெட்டதாக எண்ணுவது. ஏற்கனவே நீ தோல்வி அடைந்து விட்டாய், கெட்டது சம்பவித்து விட்டது, நீ ஏன் நல்லதை நினைக்க கூடாது? நான் மீண்டுமாக தேர்ச்சி அடைவே முயற்சி செய்வேன், பாடங்களை சரியாக படிப்பேன் என்று நீ நல்லதை நினைக்கலாமே. நல்லதை நல்லதாக நினைக்கிறவர்கள், நல்லதை கெட்டதாக நினைக்கிறவர்கள், கெட்டதை நல்லதாக நினைக்கிறவர்கள், கெட்டதை கெட்டதாக நினைக்கிறவர்கள் எண்ணுகிறவர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்போது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை நல்லதாகவே நினைக்கிறதாய் எண்ணம் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேணும்? எது நடந்தால் என் கர்த்தர் எனக்கு நல்லதே செய்வார் என்ற நல்ல எண்ணம் உண்டாயிருக்க வேணும். அவர் நன்மை செய்கிறவர், அவர் நலமானவைகளை கொடுக்கிறவர், அவர் ஒருபோது நம்மை ஒடுக்கிறவர் அல்ல, அவர் மகா நீதிபரர். யோபு 37:23 என்று சொன்னால் என்னுடைய பாடுகளுக்கு காரணம் அவர் அல்ல, நான் தான் என்று நீங்கள் எண்ணி உங்களை நீங்களே ஞானியா எண்ணாதபடிக்கு உணர்வடையும்படிக்கு எண்ணங்களை சரி செய்யுங்கள். தமிழ் என்ன சொல்லுகிறது? எண்ணம் போல் வாழ்வு. எண்ணங்களையும் செய்கைகளையும் தேவனாகிய கர்த்தர் நியாயந்திருக்கிறவர். உங்கள் எண்ணத்திலே எந்த எண்ணங்கள் நிரம்பி இருக்கிறது? உங்களுடைய எண்ணங்கள் நல்லவையா இருக்கிறதா? யூதாஸ் காரியத்து இயேசுவோடு இருக்க வரையிலும் நல்லவரை போல இருந்த கெட்டவர். அவர் இயேசுவோடு இருந்தபடினாலே நல்லவராகவே நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நல்ல மனிதரை காட்டி கொடுக்கும்படியான கெட்ட உணர்வு அவருக்கு உண்டானது. அவர் என்ன செய்தார்? ஒரு நல்ல காரியத்தை செய்வதை போல ஒரு கெட்ட காரியத்தை செய்தார். இயேசுவுக்கு முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தார். அந்த கெட்ட செயலை செய்த அவர் கெட்டவராக ஆகி போனார். அவர் மனம் திரும்பவில்லை, நல்ல எண்ணமே இல்லை அவருக்கு. கெட்ட எண்ணத்தை உடைய யூதாஸ் நல்ல எண்ணத்திற்குள் பிரவேசிக்க சித்தமா இல்லை. ஆகவே கெட்ட செயலை செய்தவர்கள் கெட்ட எண்ணங்களுக்குள்ளாக போகாமல் நல்ல எண்ணங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து மனம் திரும்ப கர்த்தர் விரும்புகிறார். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் மிக ஆழமானது. எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயந்திருப்பாரா கர்த்தர்? உன் நினைவிலேயே பாவம் இருக்கிறது, உன் எண்ணம் சரியில்லை என்று சொன்னால் உன் செய்கை எப்படி பரிசுத்தமாயிருக்கும்? நான் எந்த எண்ணத்தோடு இன்றைக்கு உங்களை நாடி வருகிறேன்? நீங்கள் எந்த எண்ணத்தோடு தேவனை தேடுகிறீர்கள்? எந்த எண்ணம் உங்களில் அதிகமாய் காணப்படுகிறது? எண்ணம் என்றால் one is thinking, another one is counting. எண்ணம் எண்ணம் தமிழின் வளம். எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள்! ஆகவே தேவனாகிய கர்த்தர் முதலாவது என்னுடைய எண்ணத்தை பார்க்கிறவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலா வருகிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படிக்கு அவனுடைய எண்ணம், அவருடைய உணர்வு, அவருடைய சிந்தனை, அவருடைய ஆக்கம், அவருடைய செய்கை, அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு. எண்ணத்தில் நல்லவைகளை எண்ணத் தொடங்குங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் 11வது நாளில் வந்திருக்கிற நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நல்லதே எனக்கு நடக்கிறது, நான் நன்றாகவே இருக்கிறேன், ஏனென்றால் இயேசு என்னை நல்ல முறையில் நடத்துகிறார், நல்லதே எனக்கு நடக்கிறது என்ற நல்ல எண்ணம் என்னிலே இருந்தால் என் செய்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும். எப்படி என்றால் நல்லதே என்னில் நடக்கிறது என்று சொல்லி நான் நல்ல எண்ணங்களை உடையவனாய் இருக்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நல்ல முறையில் நடத்துகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை வைத்திருக்க அடிப்படை என்ன? நல்ல எண்ணங்கள். நான் உங்களுக்கு இன்னும் இறங்கி வந்து சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான சரீரத்தோடு இருந்தால் அது 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆரோக்கியமான சரீரம் 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆரோக்கியமான கண் பார்வை, ஆரோக்கியமான செவித்திறன், ஆரோக்கியமான அவயவங்கள் கர்த்தர் இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை எண்ணங்களிலே கொண்டு வந்ததுண்டா? எண்ணுங்கள்,
எண்ணி பாருங்கள். எண்ணி பார்க்கிற எத்தனை நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் எண்ணத்திலே நீங்கள் எப்போது அவரை சுமந்து கொண்டே இருக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த. சங்கீதம் 52:7 இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். இவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறது? தன் செல்வ பெருக்கத்தையே அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். தேவனை தன் பலனாக எண்ணாத ஒரு விசுவாச பிள்ளை தன்னுடைய செல்வ பெருக்கத்தையே எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாச பிள்ளை. நீங்கள் எண்ண வேண்டிய எண்ணம் செய்கை எப்படிப்பட்டது என்றால், என் தேவன் என் பலன், அவர் என்னை பலப்படுத்துகிறவர். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாதவர்கள், தங்கள் செல்வ பெருக்கத்தை நம்புகிறவர்கள், தீவினையிலே பலத்து கொண்ட மனிதர்கள். நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிதானிக்கும்படியால் சங்கீதம் 52:7 சொல்லுகிறது. என்னிடத்திலே பெரிய அளவிலே லட்சங்கள் இல்லை, பெரிய அளவிலே தங்க கட்டிகள் இல்லை, பெரிய மாட மாளிகைகள் இல்லை என்று நீங்கள் செல்வ பெருக்கத்தை எண்ணாமல் இயேசுவை உங்கள் பலனாக எண்ணுவீர்களேயானால் நீங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவை சுமக்கிற தேவ ஜனமாய் காணப்படுவீர்கள். ஆகவே கர்த்தர் இயேசுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாள் வரையிலும் இம்மட்டும் ஜீவன் பலனோடு இருப்பது கர்த்தர் இயேசுவாலே. அல்லேலூயா. செல்வ பெருக்கத்தை நம்புகிறவர்கள், உபாகமம் 8:18 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. தன் தேவனை பலனாக எண்ணாதவன் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை. ஐஸ்வர்யத்தின் பெருக்கத்தை நீங்கள் எண்ணாதிருங்கள், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், உங்களுக்கு அல்ல, உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டாகிறது. தேவரை எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவோ உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எண்ணுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினையுங்கள். அந்த தேவனாகிய கர்த்தரே நாம் ஐஸ்வர்யம் சம்பாதிப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவர். இதுவரையிலும் நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் இனிமேல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். காரணம் என்ன என்று கேட்டால், சங்கீதம் 52:7 தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உங்கள் பலனாக எண்ணாமல் உங்கள் செல்வ பெருக்கத்தையே நம்பியிருந்தபடியினாலே நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதை குறித்து ஒரே ஒரு கேள்வி. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நீதியாய் சம்பாதிக்கிற ஐஸ்வர்யவானை நீங்கள் பார்க்க வேணும், நீதியாய் சம்பாதிக்கிற கிறிஸ்தவனை நீங்கள் பார்க்க வேணும். பொய் சொல்லாமல், வஞ்சனை செய்யாமல், களவு செய்யாமல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற கிறிஸ்தவன் யார்? அவன் ஐஸ்வர்யத்தின் பெருக்கத்தை நம்புகிறதில்லை. அவன் தன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை எண்ணுகிறவன். அவரே என்பலன், அவர் எனக்கு எப்போது ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரோ அப்போது கொடுக்கட்டும் என்று சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தரை தன் பலனாக கொண்டவன். அவன் தேவனாகிய கர்த்தரை எப்போது நினைக்கிறவன். ஏன் என்று கேட்டால், எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம் இருக்கிற காலம் இனி வருகிறது. இம்மட்டும் போன காலங்கள் எல்லாம் போகட்டும். இந்த நாளிலே இருந்து நீங்கள் உங்கள் எண்ணத்திலே, உங்களுடைய நினைவிலே, உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய செயலிலே எப்போதும் தேவனாகிய கர்த்தரை சுமக்க ஆயத்தப்படுங்கள். ஏன் என்று கேட்டால், அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் திட்டமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நிதானித்து பாருங்கள். உலகத்தின் ஜனங்களை, ஐஸ்வர்யவான்களை பார்த்து அவர்களோடு உங்களை எண்ணங்களை செலுத்தி அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைக்கவில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பலனாக எண்ணவில்லை. அந்த எண்ணத்தையும் அந்த செய்கையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தருவார். யாரை பார்க்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டது தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்ய சம்பந்தர் என்று சொன்னால் வீட்டில் எப்போது 5 ரூபாய் தாள்களா அடுக்கி இருக்கும் அல்ல. ஐஸ்வர்யம் என்றால் ரிச்லி பிளஸிங்ஸ். ஆங்கிலத்தில் ரிச்லி பிளஸிங்ஸ் என்று சொன்னால் கண் மங்கி போகாது, உடல் பலவீனமாகாது, தேவையில்லாத விபத்துக்கள் வராது, வறுமை உண்டாகாது,
பூரண ஆயுசு உண்டாகும். இதுதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆகவே இவைகளெல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் மிக இனிமையாக இருக்கும். இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான புத்துணர்ச்சி உண்டாகும். ஆனால் நாளை இதே நேரத்தில் அன்னைக்கு சொன்னதெல்லாம் மறந்து போனது. தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை பலனாக எண்ணுவீர்களேயானால் நீங்கள் எப்பொழுதும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 20வது வசனம், பக்கம் 162, பழைய ஏற்பாட்டிலே, உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. ஏன்? நீ உன் தேவனாகிய கர்த்தரை நினையாமல் போனாய். நீ உன் தேவனை உன் பலனாக எண்ணாமல் போனாய். உன் எண்ணங்கள் சரியில்லை. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு பலனா இல்லாமல் போனபடியினாலே உன்னுடைய பலன் விருதாவிலே செலவழியும். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை. என்று சொன்னால் நீங்கள் எப்போதும் எதை செய்தாலும் செய்யிலே தேவனாகிய கர்த்தரை எண்ணி செய்யிலே செயல்பட வேண்டும். ஆகவேதான் பிரசங்கி 3:17, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி வருகிறது. ஆகவே நீங்கள் பிரயாசப்படுங்கள், முயற்சி செய்யுங்கள். அதே வேளையிலே தேவனாகிய கர்த்தரை எண்ணி செய்கையை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் தங்களுடைய செல்வ பெருக்கத்தை எண்ணி செயல்பட்டாலும் அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உபாகமம் 8:18, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவே. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் இந்த நாள் முதல், இந்த தினம் முதல், இந்த நிமிடம் முதல், என் இயேசு என்னை இம்மட்டும் நல்ல நிலையில வைத்திருக்க என்று சொல்லி நல்ல நினைவாக, நல்ல எண்ணமாக, நல்ல சிந்தனையாக மாறுவதாக இயேசு நாமத்தினாலே நாம் நல்ல நிலையில இருக்கிறோம். உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் எப்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பணத்தின் திரட்சி ஐஸ்வர்யம், செல்வத்தின் திரட்சி ஐஸ்வர்யம், சம்பத்து, அது திரளான நிலை. ஆனால் வேதம் எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயந்திருக்கிற தேவனாகிய கர்த்தரை உங்கள் பலனாக எண்ணுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. அப்படி எண்ணக்கூடிய எண்ணம் உண்டா? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் இதன் மூலமாய் என்னை பல மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவர் என்று சொல்லி பெற்றுக்கொண்டு அதை நல்லதாக நினைக்க வேணும். இதை வச்சு நான் எப்படி இந்த மாதத்தை நடத்த போறேன்னா அப்படித்தான். நல்லதை நல்லதாக நினைப்பவர்கள், நல்லதை கெட்டதாக நினைப்பவர்கள், கெட்டதை நல்லதாக நினைப்பவர்கள், கெட்டதை கெட்டதாக நினைப்பவர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஐஸ்வர்யம், அந்த பணம், அந்த பொருள், அதை பெற்றுக்கொண்ட உடனே தேவனாகிய கர்த்தர் இதை கொண்டு என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நல்லதை நல்லதாக நினைக்கிறவர்கள் யார்? நான் இதை வாங்கி எப்படி என் பொழைப்பை நடத்த போறேன் என்று நினைக்கிறவர்கள் யார்? அப்படி நினையாதிருங்கள். நல்லதை ஏன் கெட்டதாய் நினைக்கிறீர்கள்? நல்லதை நல்லதாகவே நினையுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு, உங்களுடைய செய்கைகளை கொண்டு இந்த நிமிடமும் கூட உங்களை நியாயந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே அவர் மகா நீதிபரர், அவர் நியாயத்திலே பெருத்தவர், அவர் ஒருவரை ஒடுக்கிறவர் அல்ல. தவறு எங்கே நடக்கிறது என்று சொன்னால் அது உங்களிலே நடக்கிறது. அன்றைக்கு ஒரு விதவையின் வீட்டிலே கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்ததே. 3 ஆண்டுகள் அவளும் அவள் வீட்டாரும் புசித்து திருப்தடைந்தார்களே. அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரே. அந்த விதவினிடத்தில் விசுவாசம் ஏன் நமக்கு இல்லை? ஆகவே இன்றைக்கு உங்கள் எண்ணம் நல்ல நிலையை அடைவதாக. சூழ்நிலைகளை பாராதிருங்கள். கிறிஸ்தவ வாழ்வு சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்வு. என் தேவனாகிய கர்த்தர் எப்போது என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்தால் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நீங்கள் கவனியுங்கள். சிறு குழந்தை தொடங்கி வாலிப பிராயம், திருமண வாழ்வு, முதிர்ந்த நிலை, கண்மங்கிய நிலை, இவை எல்லா நிலைக்கும் ஏற்ற வேத வசனங்கள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கு. ஆகவே நீங்கள் உங்கள் எண்ணங்களை சீர்படுத்த அழைக்கப்படுகிறீர்கள்.
அந்தந்த காலங்களுக்குரிய வார்த்தைகளை கொண்டு தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் எப்போது இல்லாமையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறதோ, இல்லை என்றால் இருக்கிறவைகளை குறித்து தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தரை உங்கள் பலனாக எண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களின்படி உங்கள் செய்கைகள் வெளிப்பட போகிறது. எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயந்திருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். உங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் அதன்படியே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 13:5, பிலிப்பியர் 3:12, புதிய ஏற்பாட்டிலே 273வது பக்கம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பண ஆசை இல்லாதவனாய் நடந்து கொள்கிறேன். பண ஆசை எல்லா துணைக்கு வேற இருக்கிறது. ஆகவே நம் கர்த்தராகிய இயேசுவை என் பலனாக கொண்டு நான் அவரை ஆசையாய் பின்தொடர்கிறேன். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நீங்கள் எண்ணுவீர்களா? நான் முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். உங்கள் எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேணும்? நான் இன்னும் தேர வேணும், நான் இன்னும் வளர வேணும், நான் இன்னும் பெருக வேணும், நான் இன்னும் நல்ல எண்ணங்களை உடையவனாய் மாற வேணும். மலர்கூடை, மலர்கூடை என்றால் வாசம் வீசும், பல வண்ணங்களால் நிரம்பி இருக்கும், மகிழ்ச்சி உண்டாகும், பூரிப்பு உண்டாகும். அந்த மலர் என்ற வார்த்தையிலே அந்த இரு என்ற எழுத்தை எடுத்து விட்டு இம் எழுத்தை வையுங்கள். அது என்ன கூடை என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? மலர் கூடையிலே இரு என்ற எழுத்தை எடுத்து விட்டு இம் என்ற எழுத்தை அதில் பொருத்துவீர்களே, ஆனால் அது என்ன கூடை? அப்ப மலர் கூடை என்று சொன்னால் நல்ல நினைவுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல சுபாவங்கள், நல்ல தன்மைகள். சுபாவம் மாற வேணும், எண்ணம் மாற வேணும். மாறுதல் இரண்டு. ஒன்று இருக்கிற நிலையிலிருந்து கீழே போவது, இன்னொன்று இருக்கிற நிலையிலிருந்து மேலே போவது. நான் மேலே 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 என்ன செய்ய வேணும்? ஆகவே உங்கள் பிள்ளை படிக்கவில்லை என்று நீங்கள் எண்ணலாம். நீங்கள் எப்படி எண்ண வேண்டும்? என் தேவனாய கர்த்தர் என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். இதான் நல்ல எண்ணம். நான் போயிட்டேன்னா இவளை யாரு பாப்பா? உங்க அம்மா அப்படித்தான் சொன்னாங்க. உங்க அம்மா போயிட்டாங்க, இப்ப உங்களைய பாக்குறது யாரு? நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றது ஞானியை போல. தங்கள் பார்வைக்கு ஞானிகள், தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்கள். ஏசாயா 5:21. அவர்களுக்கு ஐயோ, தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில நீங்கள் ஞானவான்களாய் புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டுமே. ஆகவே இந்த நாளில் இருந்து உங்களை எண்ணங்களை சீர் செய்யுங்கள். நல்ல எண்ணங்களால் நிரம்பி இருக்கிற மலர் கூடையாக நீங்கள் மாற கர்த்தர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை நான் திட்டமாய் சொல்லுவேன், நம்மை அழைத்த இயேசு முற்றுமுடிய நம்மை நடத்த வல்லவர். ஏன் கலங்குகிறீர்கள்? இயேசுவே நீரே என் பலன், என் எண்ணத்திலே. ஆகவே தேவனை தன் பலனாக எண்ணாமல் செல்வ பெருக்கத்தை நம்புகிறவர்கள், செல்வத்தையே எண்ணிக்கொண்டே இருக்கிறவர்கள் அப்படி எண்ணாதிருங்கள். இயேசுவையே எண்ணுங்கள். நான் இந்த நிலையை அடைந்து விட்டேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று நீங்கள் எண்ணாமல். 1 தீமோத்தேயு 6:5 மையப்பகுதி பக்கம் 290. 1 தீமோத்தேயு 6:5 தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்கள் கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். இது ஒரு புதுமையான தொழில். வழியே இல்லையா பாஸ்டர்? ஏதோ 4 வசனம் சொல்லி 4 பேரை கூட்டு ஒரு ஜெப கூட்டம் நடத்து, அப்படியே அந்த ஊழியம் சொல்லி நடத்து. அழைப்பு இல்லாமல் கர்த்தருடைய வேலையை செய்யவே முடியாது. அற்புதமாய் தீமோத்தேயு சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 6:5 தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணினால் எப்படி தெரியுமா? என் இயேசுவிடத்தில் போய் நான் ஜெபித்தால் அவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுப்பார். அவர் இயேசு என்ற நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் உன்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதன் மூலமாக வரக்கூடிய செய்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை தேவனாய் கர்த்தர் நியாயம் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வளமான வாழ்வு, உயர்ந்த நிலை, அந்தஸ்து, ஆசைக்காக இயேசுவை தேடக்கூடாது. இயேசுவே நீர் என் பலன் என்று எண்ணுவதற்காக அவரிடத்தில் வர வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். தேவ பக்தி எதற்கு என்று சொன்னால்
ஆதாயத்திற்காக. ஆதாயம் எது? கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன், சாவுதான் எனக்கு ஆதாயம் என்றால் அவருக்காக நான் மரிக்கும் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரே என் பலன் என்று எண்ணுகிற எண்ணம் வேண்டும். அல்லேலூயா. செல்வ பெருக்கத்தை நம்பி தேவனாகிய கர்த்தரை தன் பலனாக எண்ணாதவர்கள் இந்த நாளில இருந்து எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் இன்னும் தேர வேண்டும் என்று எண்ணுங்கள். நான் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணவே மாட்டேன். என் தேவன் என் பலனாய் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் அதினதின் காலத்தில் நன்மையும் செம்மையுமாய் செய்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே இந்த நிமிடத்தில் இருந்து உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாகவே மாறுவதாக. 4 ஸ்லோகங்கள், அவைகளை ஒரு காகிதத்தில் எழுதி பாருங்கள். 3 அடிகளாக வரும். அந்த 4 கடிதங்களும் அந்த 4 வாக்கியங்களும் ஒன்றுக்கொன்று இன்ட்டு போடுற மாதிரி இருக்கு. நல்லவர்கள் நல்லது, நல்லது கெட்டது, கெட்டது நல்லது, கெட்டது கெட்டது. பேப்பர்ல எழுதி பாருங்க. நீங்கள் மறக்காம இருக்கணும். நல்லவற்றை நல்லவையாய் எண்ண வேண்டும். நல்லதை நல்லதா எண்ணுகிறவர்கள், நல்லதை கெட்டதா எண்ணுகிறவர்கள், கெட்டதை நல்லதா எண்ணுகிறவர்கள், குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிச்சலாம் என்று எண்ணுகிறவர்கள், அந்த எண்ணத்தையும் அந்த செய்கையும் தேவனாய் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எத்தனை கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்கி கொண்டிருப்பார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லி நில புரோக்கர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். கேட்டால் செழிப்பு என்று சொல்வார்கள். அதுவல்ல செழிப்பு. தேவனாகிய கர்த்தரை தன் பலனாக எண்ணி, தேவனாய் கர்த்தர் கொடுத்தது போதும் என்று எண்ணி, தேவனாய் கர்த்தருக்குள்ளாக நான் இன்னும் வளர வேண்டும், தேர வேண்டும் எண்ணி, அந்த தேவ பக்தியை ஆதாயமா எண்ணாமல் என் தேவன் என் பலனாய் இருந்தால் போதும் என்று எண்ணுகிற எண்ணம் வேண்டும். அரே கிறிஸ்தவங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. கேட்டா இட புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இட புரோக்கர் வேலை பார்க்கிறவங்க உண்மையா புரோக்கர் வேலை பார்த்தா அந்த தொழிலே செய்ய முடியாது. போய் சொல்லித்தான் ஆகணும். அப்ப இவர் என்ன சொல்லணும்? இயேசுவே, நான் உம்மை என் பலனாக வைத்திருக்கிறபடினாலே இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். நீர் ஐஸ்வர்யத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காத பலனை கொடுக்கிறவர், என்னை வழி நடத்தும் என்று சொல்லி அவரை எண்ணினால் அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். என்கிட்ட நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, இப்ப லேண்ட் பிசினஸ் பார்க்கேன், கர்த்தர் என்னை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காருன்னு. நான் திரும்ப கேள்வியை கேட்கிறதே கிடையாது. அது என் வேலையே கிடையாது. பொய் சொல்லாமல் நீங்கள் சம்பாதித்தீர்களா என்று நான் கேட்பதற்கு முன்னதாகவே இயேசு நியாயம் இருக்கிறார். தேவ சபையை நடத்துகிற நான் இந்த தேவ சபையை ஆதாய தொழில் என்று எண்ணாமல் என் எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நல்ல முறையில சத்தியத்தில் அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்து நல்லதை செய்தால் எனக்கு நல்லதே நடக்கும். அப்படி இருக்கிறதா? அது நடந்து கொண்டிருக்கிறதா? ஆகவே கர்த்தரா இயேசுவை தேடுவதை நீங்க ஒரு ஆதாயத்திற்காக தேடக்கூடாது. என் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் என்னை நல்ல வழியில் நடத்துகிறார் என்ற நல்ல எண்ணத்தோடு அவரை தேட வேண்டும். புரிந்தவர்கள் கரங்களை வைத்து கர்த்தரை விடுத்தலாமே. நீங்கள் அவர் ஆதாயத்துக்காக தேவ பக்தியை வைத்திருக்க கூடாது. ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 865வது பக்கம், மைய பகுதி, கர்த்தருடைய நாளை பரிசுத்த, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஏசாயா 58வது அதிகாரத்தின் 13வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். 14வது வசனத்தின் ஆரம்பம். ஏசாயா 58வது அதிகாரத்தின் 13வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளை, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுகிற எண்ணம் உங்களுக்கு உண்டா? ஆரம்பம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த வசனத்துக்கு முன்பாக மண்டி போட்டாகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை, அந்த ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்குகிறாயா? உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருக்கிறாயா? அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் என்பது இயேசுவுக்கு முன்பதாக, இயேசு வந்ததற்கு பின்பாக இயேசு ஞாயிற்றுக்கிழமை மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தமான நாள். ஆகவே இது ஓய்வு நாள் அல்ல,
இது பரிசுத்தமான நாள். ஆகவே உங்களுடைய சொந்த பேச்சை பேசுவது, உங்களுக்கு இஷ்டமானதை செய்வது, உங்கள் வழியின்படி நடப்பது, இவைகளெல்லாம் இருந்தால் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லுவீர்களா? இன்றைக்கு சொல்லுவீர்களா? இயேசுடைய நாளை மகிமையுள்ள நாள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? அதை மகிமையாக எண்ணுவீர்களா? அல்லேலூயா. இதுவரையிலும் போனதெல்லாம் போகட்டும், இந்த நாளில் இருந்து சொல்லுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று நான் சொல்லுவேன், அதை நான் மகிமையாக எண்ணுவேன். இந்த எண்ணத்தையும் அதன் மூலமாக வரக்கூடிய செய்கையையும் தேவனாய் கர்த்தர் நியாயம் இருக்கிறவர் என்று பிரசங்கி 3:17 சொல்லுகிறது.